அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய வகுப்பிற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த வகுப்பில் கோளக ஆடிகளை குறித்து படித்தோம். அதிலும் குறிப்பாக கான்கேவ் மிரர் அதாவது குழியாடியை குறித்து படித்தோம். இன்றைய வகுப்பில் நாம் இந்த வளைவு ஆடிகளில் ஒன்றான குவியாடியை குறித்தும் அதன் பிறகு சைன் கன்வென்ஷன்ஸ் அதாவது குறியீட்டு மரபுகள் குறித்தும் படிப்போம். முதலில் இந்த குவியாடியை குறித்து படிப்போம். குவியாடி என்றால் என்ன? குவிந்த பரப்பானது ஒரு கோளக ஆடியின் குவிந்த பக்கம் ஒளி எதிரொலிக்கும் பக்கமாக இருந்தால் அந்த ஆடிக்கு என்ன பெயர்? குவியாடி என்று பெயர். இங்கே வந்து விடுகின்ற கதிர்களெல்லாம் இந்த பக்கத்தில் பட்டு எதிரொலித்து செல்கின்றன. அப்போ இந்த ஆடிக்கு என்ன பெயர்? குவியாடி என்று பெயர். குவியாடிக்கு விரிக்கும் ஆடி என்றும் ஒரு பெயர் உண்டு. சரியா? இந்த குவியாடியானது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்ப்போம். இதற்காக நாம் இரண்டு கதிர்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு கதிரானது இது என்ன? பொருளிலிருந்து இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக வந்து குவியாடியில் பட்டு எதிரொலித்து செல்கின்ற கதிர். இனி ஒரு கதிர் இந்த வளைவு மையம் வழியாக செல்வது போல தோன்றக்கூடிய கதிர். அதாவது இந்த கதிரானது இந்த இடத்தில் வந்து விழுந்து எதிரொலித்து செல்லும். இந்த கதிரை நாம் பின்னோக்கி நீட்டினால் இது வளைவு மையம் வழியாக செல்வது போல தோன்றும். இந்த இரண்டு கதிர்களையும் அதாவது எதிரொலித்த இரண்டு கதிர்களையும் நாம் பின்னோக்கி இழுத்தோமானால் இவை இரண்டும் சந்தித்து கொள்கின்ற புள்ளியில் என்ன உருவாகும்? பிம்பமானது உருவாகும். எனவே ஓ பிரைம் என்கின்ற இந்த பொருளின் பிம்பமானது ஐ பிரைம் என்கின்ற இந்த இடத்தில் உருவாகும். எப்படிப்பட்ட பிம்பம் உருவாகும்? பொருளின் அதே அளவிலான நேரான மாய பிம்பம் ஒன்று உருவாகும். சரியா? குறியீட்டு மரபு. இதற்கு முன் குழியாடியை குறித்து படிக்கும் பொழுது எதிரொலிக்கும் பக்கமானது இந்த பக்கமாக இருப்பதாக கொண்டு பொருள் எங்கே வைத்தால் பிம்பம் எங்கே உருவாகும் என்பதை குறித்து நாம் இப்படி கதிர்கள் வரைந்து படித்தோம். ஆனால் குறியீட்டு மரபு படிக்கும் பொழுது பொருளை இந்த பக்கமாக வைத்து படித்தால் மரபை நாம் புரிந்து கொள்வது, அதாவது குறியீடுகள் எவ்வாறு போட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும். அதனால் இது ஒரு குழியாடியாக கொள்வோம். இந்த பக்கமானது எதிரொலிக்கும் பக்கம். குறியீட்டு மரபு என்றால் என்ன என்றால், நாம் ஒரு குழியாடி, எந்த ஒரு குழியாடி அல்லது குவியாடி எடுத்துக்கொண்டாலும் அதற்கு குவிய தூரம் என்று ஒன்று உண்டு, பொருளின் தொலைவு உண்டு, பிம்பத்தின் தொலைவு உண்டு, பொருளின் உயரம், பிம்பத்தின் உயரம் போன்றவை உண்டு. இவற்றை எவ்வாறு குறியிட வேண்டும்? அதற்கு பாசிட்டிவ் அதாவது நேர்குறியீடு போட வேண்டுமா, எதிர்குறியீடு போட வேண்டுமா என்பதை குறித்து தான் நாம் படிக்க போகிறோம். அதற்கு நாம் ஏற்கனவே படித்த சிலவற்றை இங்கு திரும்பவும் பார்க்கலாம். இது என்ன? வெரி குட். முதன்மை அச்சு. இந்த இடத்திற்கு என்ன பெயர்? போல் அதாவது ஒளியியல் மையம் அல்லது ஆடி மையம். இது முதன்மை குவியம். ஆடி மையத்துக்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையேயான தொலைவுக்கு என்ன பெயர்? குவிய தூரம் என்று பெயர். இதை பொருளாக கொண்டோமானால் பொருளுக்கும் ஒளியியல் மையத்திற்குமான தொலைவுக்கு என்ன பெயர்? பொருளின் தொலைவு அது என்ன? U என்ற ஸ்மால் லெட்டர் U என்ற குறியீடால் குறிக்கப்படும். இது என்ன? C என்றால் என்ன? வளைவு மையம். C என்பது வளைவு மையம். ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையேயான தொலைவை கேபிட்டல் R என்ற எழுத்தால் குறியிடுவோம். அந்த கேபிட்டல் R என்பது ரேடியஸ் அதாவது வளைவு ஆரம். அந்த வளைவு ஆரம் எப்பொழுதும் இந்த குவிய தூரத்தின் 2 மடங்காக இருக்கும் என்பதையும் நாம் முந்தைய வகுப்பில் படித்தோம். இப்பொழுது பிம்பம் இந்த இடத்தில் உருவாகதாக கொண்டால்
பிம்பத்தின் தொலைவை நாம் எவ்வாறு எடுப்போம்? v என்று கணக்கிடுவோம். ஸ்மால் லெட்டர் v. சரியா? இந்த UVF அதே போல் பொருளின் ஹைட்டை உயரத்தை h1 என்றும் பிம்பத்தின் உயரத்தை h2 என்றும் கொள்வோம். இவற்றிற்கு என்ன குறியீடுகள் போட வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் படிக்கப் போகிறோம். அதற்கு 4 விதிகள் உள்ளன. முதல் விதியானது, பொருளானது எப்பொழுதும் ஆடியின் இடதுபுறமாகத்தான் வைக்கப்பட வேண்டும். பொருளானது எப்பொழுதும் ஆடியின் இடதுபுறமாகத்தான் வைக்கப்பட வேண்டும். எல்லா தொலைவுகளையுமே இந்த ஆடி மையத்திலிருந்து தான் நாம் கணக்கிட வேண்டும். இங்கிருந்து துவங்குவதாக நாம் கொள்ள வேண்டும். ஒளியின் அதே திசையில் வரக்கூடிய கதிர்களை நாம் பாசிட்டிவ் அதாவது நேர்குறியீட்டுடனும் ஒளியின் திசைக்கு எதிராக வரக்கூடியதை நாம் எதிர்குறியிட்டாலும் குறிக்க வேண்டும். அதுபோல இந்த முதன்மை அச்சுக்கு நேராக மேல் நோக்கி இருக்கக்கூடியவற்றை பாசிட்டிவ் அதாவது நேர்குறியிட்டாலும் கீழ் நோக்கி இருக்கக்கூடியவற்றை எதிர்குறியிட்டாலும் குறிப்போம். இவைதான் குறியீட்டு மரபுகள். என்னென்ன மரபுகள்? எல்லா தொலைவுகளுமே இதிலிருந்து அதாவது ஆடி மையத்திலிருந்து அளக்கப்பட வேண்டும். ஒளி வரும் திசையில் வரக்கூடியவற்றை நாம் என்னவாக எடுக்க வேண்டும்? நேர்குறியாக எடுக்க வேண்டும். ஒளியின் எதிர் திசையில் வருபவற்றை எதிர்குறியாக எடுக்க வேண்டும். முதன்மை அச்சிலிருந்து மேல் நோக்கி செல்கின்ற எந்த தொலைவையும் நாம் நேர்குறியாக கொள்ள வேண்டும். முதன்மை அச்சிலிருந்து கீழ் நோக்கி வருகின்ற தொலைவுகளை நாம் எதிர்குறியாக கொள்ள வேண்டும். இப்பொழுது குழியாடி மற்றும் குவியாடிகளில் என்னென்ன குறியீட்டு மரபுகள் நாம் உபயோகப்படுத்தலாம் என்று பார்க்கலாம். குழியாடி மற்றும் குவியாடிக்கு பொருளின் தொலைவு எப்பொழுதுமே எதிர்குறியாகத்தான் இருக்கும். குழியாடியில் மெய்பிம்பமாக இருந்தால் பிம்பத்தின் தொலைவு எதிர்குறியாக இருக்கும். மாய பிம்பமாக இருந்தால் பிம்பத்தின் தொலைவு நேர்குறியாக இருக்கும். குவியாடியில் மெய்பிம்பம் கிடையாது, மாய பிம்பம் மட்டும்தான் உண்டு. எனவே அது நேர்குறியாக இருக்கும். குவிய தூரமானது குழியாடிக்கு எதிர்குறியாகவும் குவியாடிக்கு நேர்குறியாகவும் இருக்கும். அதாவது ஆரம், வளைவு ஆரம் குழியாடிக்கு எதிர்குறியாகவும் குவியாடிக்கு நேர்குறியாகவும் இருக்கும். பொருளின் உயரம், பொருள் எப்பொழுதுமே மேல் நோக்கி இருப்பதால் பொருளின் உயரம் குழியாடி மற்றும் குவியாடிக்கு நேர்குறியாக இருக்கும். பிம்பம் குழியாடியில் மெய்பிம்பமானால் எதிர்குறி, மாய பிம்பமானால் நேர்குறி. குவியாடியில் மெய்பிம்பம் உருவாகாது, மாயபிம்பம் தான் உருவாகும். எனவே மாயபிம்பத்துக்கு நேர்குறி, பிம்பத்தின் உயரம் நேர்குறியாக இருக்கும். ஆடி சமன்பாடு: ஒரு ஆடியில் பொருளின் தொலைவு மற்றும் பிம்பத்தின் தொலைவு கொடுக்கப்பட்டால் அதன் குவிய தூரம் எத்தனை என்று கணக்கிடுவதற்கு, அல்லது இந்த மூன்றில் ஏதாவது 2 கொடுக்கப்பட்டால் இன்னொன்று என்ன என்று நாம் கணக்கிடுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சமன்பாடு ஆடி சமன்பாடு. ஆடி சமன்பாடானது 1/f = 1/u + 1/v. அதாவது 1/f சமம் 1/u கூட்டல் 1/v. f என்பது குவிய தூரம், u பொருளின் தொலைவு, v பிம்பத்தின் தொலைவு. உருப்பெருக்கம் என்றால் என்ன என்றால், பொருளின் அளவை விட பிம்பத்தின் அளவு எத்தனை மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்குத்தான் என்ன பெயர்? உருப்பெருக்கம் என்று பெயர். இதை m என்ற குறியீட்டால் குறிப்பிடுவோம். ஸ்மால் லெட்டர் m. இங்கே ஒரு எதிர்குறி உள்ளது. அதாவது உருப்பெருக்கத்தின் அளவானது எதிர்குறியீடு உள்ளதாக இருந்தால் அந்த பிம்பமானது தலைகீழ் பிம்பம் என்றும், நேராக இருந்தால் அந்த பிம்பமானது நேர்பிம்பம் அதாவது மாயபிம்பம் எனவும் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த 2 சமன்பாடுகளையும் நாம் சமன்படுத்தும் பொழுது நமக்கு hi/ho = -v/u என்று கிடைக்கும்.
இதில் நமக்கு பொருளின் உயரம், பிம்பத்தின் உயரம் அல்லது பொருளின் தொலைவு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தால் மற்றதை நாம் கணக்கிட முடியும். இவ்வாறு சமன் செய்து நாம் கணக்கிட முடியும். இப்பொழுது ஒரு கணக்கீடு. 10 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியாடி ஒன்றிலிருந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்டுள்ள 1 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு பொருளின் பிம்பத்தின் அளவு, தன்மை மற்றும் இடம் ஆகியவற்றை கண்டுபிடிக்கவும். என்ன ஆடி? குழியாடி. குழியாடியின் குவிய தூரம் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது? 10 சென்டிமீட்டர். பொருளின் தொலைவு 15 சென்டிமீட்டர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. குழியாடியின் குவிய தூரம் 10 சென்டிமீட்டர் என்றால் அதன் வளைவு மையம் 20, அதாவது இந்த ஆரம், வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டராக இருக்கும். பொருளின் தொலைவு 15 சென்டிமீட்டர் ஆகையால் பொருளானது இந்த வளைவு மையத்துக்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையில் தான் இருக்கும் என்று நாம் கொள்ளலாம். எனவே பொருளானது வளைவு மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையில் இருந்தால் பிம்பம் எங்கே உருவாகும்? பிம்பமானது சிக்கு அப்பால் உருவாகும். தலைகீழான பெரிய அளவிலான பொருளின் அளவை விட பெரிய அளவிலான பிம்பம் கிடைக்கும் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? இந்த தொலைவை நாம் கணக்கிட வேண்டும். v என்ற தொலைவை நாம் கணக்கிட வேண்டும். அதற்காக பொருளின் தொலைவு u = -15 சென்டிமீட்டர், பிம்பத்தின் தொலைவு தெரியவில்லை, குவிய தூரம் f = -10 சென்டிமீட்டர். சமன்பாடு என்ன? 1/f = 1/u + 1/v. சமன் செய்ய 1/v + 1/v + 1/-15 = 1/-10. 1/v - 1/15 = -1/10. அதாவது இந்த கீழிருந்த குறியீடுகள் மேலே எடுக்கப்பட்டன. இனி நமக்கு தேவை 1/v என்ற மதிப்பு. ஸோ 1/v = இதை இந்த பக்கம் கொண்டு வர வேண்டும். -1/15 இந்த பக்கம் வரும்பொழுது +1/15 ஆக மாறும். எல்சிஎம் எடுக்கும் பொழுது 30 கிடைக்கும். எனவே 30 விகுதியில் 30 பகுதியில் -3 + 2, எனவே -1/30 என்று கிடைக்கும். அப்படியானால் v இன் மதிப்பு என்ன? -30. v இன் மதிப்பு -30. இனி உருப்பெருக்கம் எவ்வளவு என்று பார்க்கலாம். m = -v/u -30 /-15 = -2. அதாவது பொருளானது 2 மடங்கு உருப்பெருக்கம் அடைந்துள்ளது. எதிர்குறியிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தலைகீழான பிம்பம் என்று தெரிகிறது. இனி பிம்பத்தின் உயரம் கண்டுபிடிப்பதற்காக m = hi/ho என்ற அந்த சமன்பாடை கொள்வோம். இங்கு h2/h1 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. h1 அதாவது பொருளின் உயரம் 1 சென்டிமீட்டர், உருப்பெருக்கம் -2 என்று நமக்கு கிடைத்தது. எனவே h2 = -2 × 1 = -2 சென்டிமீட்டர். அதாவது பொருளானது 2 மடங்கு உருப்பெருக்கமும் அடையும். அதன் உயரம் -2 சென்டிமீட்டராக இருக்கும். எதிர்குறியீடு எதை குறைக்கிறது? பிம்பமானது தலைகீழான மெய் பிம்பமாக உள்ளது என்பதை குறைக்கிறது. இத்துடன் இந்த பாடப்பகுதியை முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.